யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க போவது 1968. 1968லேயும் நிறைய படங்கள் 45 படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அவற்றில் மக்கள் திலகத்திற்கு 8, சிவாஜி கணேசனுக்கு 8, மிச்சம்தான் மற்றவங்களுக்கு. எம்ஜிஆருக்கு ஜனவரி 11 ரகசிய போலீஸ் 115, பிப்ரவரி 23 தேர் திருவிழா, மார்ச் 15 குடியிருந்த கோயில், ஏப்ரல் 25 கண்ணனின் காதலன், ஜூன் 27 புதிய பூமி, ஆகஸ்ட் 15 கணவன், செப்டம்பர் 20 ஒளிவிளக்கு, அக்டோபர் 21 காதல் வாகனம். இப்படி 8 படங்கள் வந்தாலும் அதில் ரகசிய போலீஸ், குடியிருந்த கோயில், ஒளிவிளக்கு இந்த 3 படங்களும் 100 நாட்களை தாண்டி ஓடியது. இதில் குறுகிய காலத்தில் சாதனை செய்த படம் ரகசிய போலீஸ் 10 நாள் வசூலில் ரெக்கார்ட் பிரேக் வச்சுது. குடியிருந்த கோயில் 10 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஒளிவிளக்கு 3 திரையரங்கில் இங்கே ஓடினாலும் இலங்கையிலையும் 2-3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஒளிவிளக்கும் 70 தேட்டர் கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டிச்சு. சிவாஜி கணேசனுக்கு 8 படங்கள். அதில் ஒன்று பாருங்கள், திருமால் பெருமை. இது ஏபி நாகராஜனோட படம், படு ஃபெயிலியர். அடுத்தது கலாட்டா கல்யாணம் ஏப்ரல் 11 12 வந்துச்சு. இந்த படம் 2 தேட்டரில் சாந்தி கிரவுன் அவங்க சொந்த தேட்டர்லேயே ஓட்டிக்கிட்டாங்க 100 நாள். ஹரிச்சந்திரா இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தேட்டர் தான் 50 நாள் ஓடிச்சு, மதுரை கல்பனா. என் தம்பி 50 நாளுக்கு ஒரு 4 தேட்டரில் ஓடிச்சு. இது ஆவரேஜ் ஆவரேஜ்னே சொல்லலாம், கொஞ்சம் லாபம் பார்த்த படம். அடுத்து தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி கணேசனுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வெற்றி படம் தான். எங்கள் ஊர் ராஜா இது அந்த கூகுளில் போட்டிருக்காங்க. ஏன்னா போட்ட அத்தனை தேட்டர்லேயே 100 நாள் ஓடிச்சுன்னு ஏதோ சிவாஜி கணேசன் ரசிகர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் எங்கேயுமே 100 நாள் ஓடல, 70 நாளைக்கு மேலே ஓடல. லக்ஷ்மி கல்யாணமும் படு ஃபெயிலியர் படம். 50 நாளே மதுரை மட்டும் இழுத்து நியூ சினிமாவில் ஓட்டினாங்கன்னு நினைக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பணமா பாசமா, பெரிய பிளாக் பஸ்டர் இது. பணமா பாசமா பிப்ரவரி 23 தேர் திருவிழாவோட மதுரையில் ஒரு ரெக்கார்டு வச்சுது, மதுரை தங்கத்தில். அதுக்கப்புறம் குழந்தைக்காகவும் நல்ல வெற்றி படம். தாமரை நெஞ்சம் பாலச்சந்தர் படம், அதுவும் நல்லா போச்சு. பொம்மலாட்டம் கதை வசனம் எழுதின படம், அதுவும் குறுகிய காலத்தில் நல்ல வசூல் சொல்லி விளம்பரம்லாம் கொடுத்துருந்தாங்க, வசூல் விளம்பரம். எதிர்நீச்சல் பாலச்சந்தரோட படம், இதுவும் ஹிட்டான படம். மூன்றெழுத்து விநாயகா ஃபிலிம்ஸ் நான் நினச்சே எடுத்தாங்க, நான் அளவுக்கு போகலை, ஏதோ ஓரளவு ஓடிச்சு, 50 நாள் தாண்டி ஓடிச்சு. முத்துச்சிப்பி ஜெய்சங்கருக்கு ஒரு வெற்றி படம். வீராமானமா KS கோபாலகிருஷ்ணனுக்கு பணமா பாசம் அளவுக்கு போகாட்டாலும் ஓரளவு போய் போட்ட முதலுக்கு மேலே கொஞ்சம் லாபம் பார்த்தாரு. ஜீவனாம்சம் மல்லியம் ராஜகோபால் அறிமுகமான படம், அதுவும் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. முதல் படம் சக்கரம் பெரிய வெற்றி கிடையாது, ஆவரேஜாக போச்சு. சீப்பு கண்ணாடியும் அப்படி தான், எபோவ் ஆவரேஜ். கொஞ்சம் நல்ல காமெடியாக இருந்தனால கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. அப்புறம் வந்த படம் நாளும் தெரிந்தவன், இது அவ்வளோ ஒன்றும் போகலை, சுமாராக தான் போச்சு, பிலோ ஆவரேஜ் தான். அப்புறம் கல்லும் கன்னியாகும், இதுவும் அப்படி தான், TM சௌந்தரராஜன் நடித்த படம், பாடல்கள் நல்லாயிருக்கும், இதுவும் சுமாராக தான் போச்சு. அடுத்தது பணக்கார பிள்ளை, ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம். இது கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்து வந்த படம், ஓரளவு ஆவரேஜாக போச்சு. நீலகிரி எக்ஸ்பிரஸ், இதுவும் அப்படி தான். நீலகிரி எக்ஸ்பிரஸ் எப்போ ஆவரேஜ்னே சொல்லலாம், ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. அன்பு வழி ஃபெயிலியர், ஜெய்சங்கர் விஜயலட்சுமி நடித்த படம், ஃபெயிலியர். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்று கண்ட முகமும் அவ்வளோ ஓடலை, பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்புறம் சத்தியம் தவறாதே, இதெல்லாம் போன படங்கள் தான், சத்தியம் தவறாதெல்லாம். அப்புறம் பாருங்கள் சிரித்த முகம்னு ஒரு படம், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷோலாம் இருக்கார் அதில். ஆனால் படம் அவ்வளோ ஒன்றும் ஓடலை. டெல்லி மாப்பிள்ளையும் அப்படி தான், டெல்லி மாப்பிள்ளையும் பெரிய வெற்றி படம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சரம்மா ஓரளவு மீடியமாக போச்சு. லேடிஸ் கூட்டம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்லாமல் போச்சு. நிமிர்ந்து நெல்லும் பிலோ ஆவரேஜ் தான், அவ்வளோ ஒன்றும் ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நீயும் நானும் ஐரிஷ் மூவிஸ், நான் எடுத்தாங்க. அப்போ நீயும் நானும், இதுவும் அவ்வளோ ஹிட்டு கிடையாது, ஃபெயிலியர் மாதிரி தான். தெய்வீக உறவு, இது நம்ம ஜெய்சங்கர் தேவிகா நடித்த படம், இதுவும் சுமார் தான். புத்திசாலிகள் நல்ல காமெடியாக இருக்குன்னு நினச்சி போனால் கொன்று எடுத்துட்டாங்க, படம் சுமார் தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசிய போலீஸ் 115, 10 நாட்களில் பாருங்கள் ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். சென்னையில் 4-5 தேட்டரில் போட்டு எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல் ஆச்சு ஓரளவு. சென்னையில் வசூல் மட்டும் 9,23,000 ரூபா. ரகசிய போலீஸ் சேலம் ஓரியண்டலில் 110 நாள் ஓடிச்சு. அது மாதிரி திருச்சியிலேயே 110 நாள், திருச்சி ஜூபிட்டரில் ஓடிச்சு, 100 நாள் தாண்டி ஓடிச்சு. ரகசிய போலீஸ் 115 மதுரையில் 90 நாளைக்கு மேலே ஓடிச்சு, சிந்தாமணியில். நல்ல வசூல் தான். போட்ட 5 தேட்டரில் ஒரு தேட்டர் மட்டும், குளோப்பில் மட்டும் பூவும் போட்டும் ஜனவரி 26 போட்டதுனால தூக்கிட்டாங்க.
மற்றபடி எல்லா தேட்டர்லேயுமே 50 நாள் ஓடிச்சு. 4 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு. ரகசிய போலீஸ் 115க்கு அடுத்தது பிப்ரவரி 23 தேர் திருவிழா. உடனே வந்தனால தான் ரகசிய போலீஸ் வந்து ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிது. தேர் திருவிழா தேவர் ஃபிலிம்ஸ் படம். பாட்டுகள்லாம் அருமையாக இருக்கும். மதுரையில் பாருங்கள், மதுரையில் 55 நாள் ஓடிச்சு சென்ட்ரலில். சென்னையிலேயும் 148 நாள், எல்லா தேட்டரையும் சேர்த்து. ஆனால் 50 நாள் ஓட 49 வரைக்கும் தான் ஓடிச்சு. மதுரை சென்ட்ரலில் 55 நாள் நல்ல வசூலோடு நிப்பாட்டினாங்க. அப்புறம் குடியிருந்தொகை மார்ச் 15 வெளியாச்சு. குலோப் கிருஷ்ணா, புவனேஸ்வரி, சரவணா ஃபிலிம்ஸ் படம். குடியிருந்தொகை வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம். 10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. ஆனால் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்துக்கு. திரும்ப ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. பணமா பாசமாக வந்து முதல் ரிலீஸில் வசூல் நல்லா இருந்தாலும் குடியிருந்த கோயில் வந்து எல்லா பிசி சென்டர் எல்லா சென்டர்லேயும் தூள் பறந்துச்சு. அதனால் குடியிருந்த கோயில் தான் அந்த வருஷம் நம்பர் 1. ரெண்டாவது வந்து சொல்லப்போனால் ஒளிவிளக்கு. 70 தேட்டரில் 50 நாள் உள்ள படம் ரெண்டாவது ஒளிவிளக்கு. மூணாவது பாருங்கள், மதுரை நியூ சினிமாவில் 3,52,000 133 நாளில். நம்ம தில்லானா மோகனாம்பாளை காட்டிலும் அதிக வசூல். தில்லானா மோகனாம்பாள் வந்து 130 நாளில் 3,47,000 தான் வந்துச்சு. அடுத்து கண்ணனன் காதலன் இதுவும் 90 நாளைக்கு மேலே ஓடிச்சு மதுரை சிந்தாமணியில். கண்ணனன் காதலன் போட்ட 4 தேட்டர்லேயும் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. இலங்கையிலும் கேபிட்டல் பிளாசாவில் போட்டு அங்கேயும் நல்லா ஓடிச்சு கண்ணனன் காதலன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய பூமி ஜூன் 27 வந்துச்சு. தென்காசியில் நின்னார். அப்போ டிஎம்கே வேட்பாளர் ஒருவர், கதிரவன் பேர். அவருடைய வெற்றிக்காக இந்த படம் எடுத்தது. அதான் வெற்றி கதிரவனுக்கு வெற்றின்னு வால் போஸ்டரே அடித்தாங்க. புதிய பூமி 50 நாள் குலோப் கிருஷ்ணா 2 தேட்டரில் ஓடிச்சு. மற்றபடி புதிய பூமி குறுகிய காலத்தில் நல்லா வசூல் பார்த்த படம். நம்ம குகநாதன் அவருக்கு முதல் படம் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளி ஃபிலிம்ஸ் கணவன், சடையப்ப செட்டியார் படம். கணவனும் வந்து பயங்கர கூட்டம். மதுரையில் தங்கம் தேட்டரில் 2 பேர் இறந்து போனாங்க இந்த கூட்டம் நெரிசலில். அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். அது காரணம் கதை எம்ஜிஆர்னு போட்டாங்க. அந்த ஒன்றுக்காக தான் அவ்வளவு கூட்டம். அடுத்தது ஒளிவிளக்கு, எம்ஜிஆரோட 100வது படம். செப்டம்பர் 20 வந்துச்சு. செம கலெக்ஷன். மதுரையில் பாருங்கள் 112 ஷோ தொடர்ந்து அரங்க நிறைந்த காட்சிகள். 1,52,000. மாற்று நடிக்கிறது 100வது படம். எத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல்னு யாருக்கும் தெரியாது. அடுத்தது ஒளிவிளக்கு 100 நாள் வந்து மதுரை, திருச்சி, கும்பகோணம் இந்த 3 ஊர்லேயும் ஓடிச்சு. மற்ற ஊர்கள்லேயும் 90 நாளைக்கு மேலே ஓடின ஊரில் ஒரு 7-8 ஊரில் தூக்கிட்டாங்க ஒளிவிளக்கு இலங்கையில் வந்து 150 நாள் தாண்டி ஓடிச்சு. சென்னையில் வந்து பாருங்கள் 9,28,000 கலெக்ஷன் சென்னையில். திருநெல்வேலியில் 1,01,000. முதல்ல சென்ட்ரலில் 1 லட்சம் தாண்டின படம் நினைக்கிறேன் ஒளிவிளக்கு. பெங்களூரில் 50 நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 70 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு இந்த படம். காதல் வாகனம் வந்து அந்த ஆண்டு வெளிவந்த படங்கள்லே ரொம்ப சுமாராக ஓடினது காதல் வாகனம் தான். காதல் வாகனம் 46 நாள் கிருஷ்ணாவில் ஓடிச்சு. 46 நாள். கல்பனான்னு நினைக்கிறேன். கல்பனாவில் கிருஷ்ணாலையும் 46-48 ஓடிச்சு. அவ்வளோதான் ஓடிச்சு. எம்ஜிஆர் பெண் வேடமிட்டு வருவார். அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு பார்த்திங்கன்னா திருமால் பெருமை வந்து 2 வாரம் கூட ஓடலை தூத்துக்குடியிலலாம். அவ்வளோ மோசமாக போச்சு திருமால் பெருமை. 2வது ஷோவுக்கே ஆள் இல்லை. சடன்லாம் விழுந்துருச்சு. அது படத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அப்படி சொன்னாங்க. ஆகா, படம் பார்க்க போனீங்கன்னா அவ்வளோதான். சிவாஜி கணேசன் பெரிய வாழை தூக்கிட்டு வருவார். அடுத்த காலம் வாழைக்கிழை போட்டு சண்டை காட்சி வரும்னு பார்த்தா சண்டை காட்சியே வரலம்பாங்க. கலாட்டா கல்யாணம் காமெடியாக எடுத்தாங்க. மதுரை மீனாட்சியில் போட்டாங்க. 5 ஷோலாம் போட்டு ஓடிச்சு. ஆனால் மதுரையில் கூட 100 நாள் ஓடல. சென்னையில் சாந்தி கிரவுண்ட் 2 தேட்டரில் 75 நாளும் அதான், 100 நாளும் அதான். அது வாட்டுக்கு 100 நாள் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க படத்தை. படம் வந்து பரவாயில்ல, பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா வந்து 51 நாள் மதுரை கல்பனா. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுங்கிற மாதிரி எங்களுக்கு வேறு எங்கும் படங்கள் ஓடலை அப்படின்னு சொல்லிடலாம். ஹரிச்சந்திரா மதுரை கல்பனா 51 நாள். அப்புறம் என் தம்பி படம் கொஞ்சம் நல்ல பாலாஜி படம் தான். சுஜாதா சினியாட்சி நல்ல விறுவிறுப்பாக போகும். ஓரளவு 4 தேட்டர்லேயுமே 50 நாள் தாண்டிச்சு. அடுத்தடுத்து படங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் என் தம்பி ஓரளவு 100 நாளாக எட்டியிருக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது வரிசையாக வந்து தில்லானா மோகனாம்பாள் வந்துருச்சு. ஜூலை மாதம் வந்துருச்சு. தில்லானா மோகனாம்பாள் வந்து நல்ல ஹிட்டு. சிவாஜி கணேசன் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டானால் 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. குடியிருந்தொகையில் 10 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இதில் பாருங்கள் மதுரை, திருச்சி, கோவையெல்லாம் ஓடிருக்கு. சேலம் ஓடலை. தில்லானா மோகனாம்பாள் தூத்துக்குள்ள 53 நாள். ஆனால் குடியிருந்தொகையில் 70 நாள். தில்லானா மோகனாம்பாளை காட்டிலும் குடியிருந்தொகையில் மகத்தான வெற்றி படம். மதுரை சிந்தாமணியில் 132 நாள் 3,47,000. குடியிருந்தொகையில் 3,52,000 நியூ சினிமாவில். அதை விட சின்ன தேட்டரு. அடுத்தது எங்கள் ஊர் ராஜா வந்து
அந்த கூகுளில் தேடி பார்த்தா போட்ட அத்தனை தேட்டர்லையுமே 100 நாள் ஓடிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. யாரும் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே 70 நாள் தாண்டலை இந்த படம். இந்த படத்தை 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்லி கப்ஸானா கப்ஸா. அதேமாதிரி உயர்ந்த மணின்னு எடுத்துக்கோங்க. உயர்ந்த மணி 125 நாள் ஓடிச்சான். 100 நாள் ஓட்டுறதுக்கே தள்ளாடி 100 நாள் ஒரே ஒரு தேட்டரில் வெலிங்டனில் மட்டும் ஓட்டினாங்க. அதையும் 125 நாள் ஓடியதுன்னு சொல்லி அதுக்கு விழா அண்ணாதுரை வந்தாருன்னா அண்டை புழுகு புழுகுறாங்கப்பா. உயர்ந்த மனிதன் 100வது நாள் வெலிங்டனில் மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கல்யாணம். லக்ஷ்மி கல்யாணம் வந்து ஆனால் பிராந்திய மொழி படங்களில் ஒரு அவார்டு வாங்கிச்சு. ஆனால் படம் வந்து படு ஃபெயிலியர். மதுரையில் மட்டும் 50 நாள் ஓட்டினதாக கேள்வி. அது எனக்கு கரெக்டாக தெரியலை. 50 நாள் ஓடிருக்கலாம். பணமா பாசமா வந்து மதுரை தங்கத்தில் 140 நாள் ஓடி 4 லட்சத்தை தாண்டின முதல் படம் அதான் மதுரையில். அதே மாதிரி திருநெல்வேலியில் 174 நாள் ஓடிச்சு. திருநெல்வேலியில் பணமா பாசமா ஒரு பயங்கர ஹிட்டு கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு. தாமரை நெஞ்சம் அதுவும் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிச்சு. 100 நாள் ஓடலையே தவிர ஆனால் நல்லா ஓடிச்சு. எதிர்நீச்சல் நல்லா ஓடிச்சு. எதிர்நீச்சல் 100 நாள் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சல். அப்புறம் பார்த்திங்கன்னா வீராமாலமா இதுவும் வந்து 100 நாள் ஓடலை. ஆனால் ஓரளவு வசூல் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு. பணமா பாசமா கம்பெனியிலோன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு. சக்கரம் வந்து படம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பாட்டுகள் நல்லாயிருக்கும். அப்புறம் சீப்பு கண்ணாடி அதுவும் அப்படி தான். ஆக நேயர்களே, அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.